எதிரிகளுக்காக ஹோர்மூஸ் திறக்கப்பட மாட்டாது, ஈரான் திட்டவட்டமாக தெரிவிப்பு. ஈரானின் ஆக்கிரமிப்பிலிருந்து இறுதியாக விடுபடும் நாள் போரின் நிறைவு தருவாயில் அமெரிக்கா சற்று முன் டிரம்பின் அறிவிப்பு. இலங்கையை இன்று வந்தடைய உள்ள பாரிய எரிபொருள் கப்பல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். டிரம்பின் உரையை தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலையில் அதிரடி மாற்றம். செல்ஃபி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை. தீவிரமடையும் போர், டிரம்பின் 15 அம்ச திட்டம், ஈரான் மீதான திணிப்பு. ஹோர்மூஸ் நீரிணை தமது தேசத்தின் எதிரிகளுக்காக ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படும் தடையற்ற மற்றும் தெளிவான நிலை ஏற்படும் போது அது குறித்து பரிசீலிப்பதாக ஈரான் தலைவர் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தகவல் வெளியிட்டிருக்கின்ற ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை நிலைமை உறுதியாகவும் ஆதிக்கத்துடனும் தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் இத்தகைய கேலிக்குரிய செயலால் இந்த தேசம் எதிரிகளுக்காக அது ஒருபோதும் திறக்கப்படாது, ஈரானின் தலைவர் போர் நிறுத்தம் கோரியுள்ளதாக சற்று முன் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதேவேளை மத்திய கிழக்கு போரினால் முடக்கப்பட்டுள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக சுமார் 35 நாடுகளின் கூட்டத்தை பிரித்தானியா இந்த வாரம் நடத்தும் என்று அந்த நாட்டின் பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்தபடியே அமெரிக்கா தனது பல்வேறு ராணுவ நோக்கங்களை நிறைவு செய்யும் தருவாயில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குறுகிய காலத்துக்குள் அந்த பணியை முடித்து விடுவோம் என சூளுரைத்துள்ளார். ஈரான் போர் குறித்து சமீபத்திய தகவலை வழங்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களிடம் விசேட உரையாற்றியுள்ளார். அமெரிக்காவின் மற்றும் உலகின் பாதுகாப்புக்கு எபிக் ஃபியூரி ஏன் அவசியம் என்பதை விளக்கவே இந்த உரையை ஆற்றியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு முக்கிய உள்நாட்டு பிரச்சினையான பெட்ரோல் விலை உயர்வுக்கு ஈரான் தரப்பின் மீது பழி சுமத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் சிறப்பாக செயற்பட்டுள்ளனர், மேலும் அவர்கள் எந்த வகையிலும் காயமடையவோ அல்லது தோல்வியடையவோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இந்த நாடுகளில் பலவற்றை தாக்கியுள்ளதையும் இது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்படுத்திய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒரு தவறு என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதை முடிவுக்கு கொண்டு வந்ததில் பெருமைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு எதிராக ஜூன் 2025 தான் உத்தரவிட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்கின்ற தாக்குதல் குறித்து பேசியிருந்தார். இதுபோன்ற ஒன்றை யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அந்த அணுசக்தி தளங்களை முற்றிலுமாக அழித்தோம். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடவில்லை என்றும் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை வேகமாக உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 47 ஆண்டுகளில் ஈரான் அல்லது அதன் முகவர்களால் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் பிற செயல்களை பட்டியலிட்ட அவர் நாட்டை நடத்தும் ஆட்சியை அராஜகம் என்று வர்ணித்தார். மேலும் நாட்டில் சமீபத்தில் நடந்த போராட்ட ஒடுக்குமுறையில் ஆயிரக்கணக்கான குடிமக்கள் கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றி வருகின்ற கப்பல் ஒன்று இன்று நாட்டுக்கு வந்து சேரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 32,000 மெட்ரிக் டன் டீசல், 8,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் அடங்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே கூறியுள்ளார். இதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டுக்கு அதிகளவான எரிபொருள் வழங்குவதை தவிர்க்குமாறு அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீண்டும் அறிவித்துள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 2 கப்பல்கள் அடுத்த வாரம் அளவில் நாட்டை வந்தடையும் என கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்துக்குள் எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதாகவும் பண்டிகை காலத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் நெத்திகுமாரகே உறுதியளித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற கருத்தை தொடர்ந்து எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்மூஸ் நீரிணையில் நிலவும் தடைகள் விரைவில் நீங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிரம்பின் உரையின் மூலமாக தகர்க்கப்பட்டது இதற்கு காரணமாக கருதப்படுகின்றது.
ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உரை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 காணப்பட்டது. உரையின் போது விலையின் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அது சுமார் 4% அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளது. உலகின் மொத்த எரிசக்தி விலையில் சுமார் 20% இந்த குறுகிய கடல்வழி பாதை ஊடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இது உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஆட்சி மாற்றம் அல்லது ஈரானின் உட்கட்டமைப்புகளை அழிப்பது குறித்து ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கைகள் விநியோக சங்கிலிக்கு மேலும் அச்சுறுத்தலாக அமையும் என முதலீட்டாளர்கள் அஞ்சுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பண்டிகை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அது தொடர்பாக செல்ஃபி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது திருடர்கள் வீடுகளை குறிவைக்கக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் வலியுறுத்தியுள்ளார். விடுமுறைகளை கழிப்பதற்காக வெளியிடங்களுக்கு செல்வோர் அந்த இடங்களை புகைப்படங்களாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளையில் ஈடுபடுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் அதிக நாட்கள் வெளியில் தங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டால் உங்கள் வீட்டினை அண்மித்து போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கி சென்றால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பாக அமையும் என்று ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர முன்மொழிந்துள்ள 15 அம்ச திட்டங்களை ஒரு முறையான தூதரக தீர்வாகவோ அல்லது பேச்சுவார்த்தைக்கான தொடக்கமாகவோ ஈரான் கருதவில்லை என அரசியல் ஆய்வாளர் அலெக்ஸ் வடங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளிவிவகாரத்துறையின் செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் நேர்காணலை தொடர்ந்து இது குறித்து பேசிய அவர், ஈரானை பொறுத்தவரை இது ஒரு தீர்வை நோக்கிய நகர்வு என்பதை விட அமெரிக்காவின் நிபந்தனைகளை திணிக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொள்ளாத எந்த ஒரு திட்டமும் அங்குள்ள ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதே தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் அணுகுமுறை குறித்து பேசிய பிற நிபுணர்கள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க தரைவழி ராணுவ படையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானுக்குள் நேரடியாக ராணுவ ஊடுருவலை மேற்கொண்டால் அது உலக பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர் அலிவோயஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் தீவிரம் அதிகரித்தால் இது ஒரு கனவு போன்ற பயங்கர சூழலாக மாறும் என்றும் இது வெறும் எரிசக்தி தட்டுப்பாட்டுடன் மட்டும் நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் விநியோக சங்கிலியையும் சீர்குலைக்கும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஒரு அவசரமான போர் நிறுத்தம் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் எனவே ஒரு நிலையான தீர்வினை எட்டுவதே அவசியம் என்றும் நிபுணர்கள் வாதிடுகின்றனர். அமெரிக்கா தனது அனுபவ வலிமையை பயன்படுத்தி ஈரானை வழிக்கு கொண்டு வர முயல்வது சர்வதேச சட்டத்துக்கு புறம்பானது என சில ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் இந்த திட்டம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான களத்தை உருவாக்குவதற்கு பதிலாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாகவே ஈரான் தரப்பு உணர்வதாக கூறப்படுகின்றது.